மிஸ் லட்சுமி, நடந்தது என்ன? ஓகே அக்கா, இது வந்து நான் யூனிவர்சிட்டி படிக்கும்போது தான் அரௌண்ட் செகண்ட் இயர் இருக்கும். நான் வந்து 3rd ஃப்ளோர்ல இருந்தேன். அந்த ஒரு பிளாக்ல 3rd ஃப்ளோர்ல இருந்தேன். ஸோ அங்கேயும் நான் அதிகமாக ஒண்டியா தான் இருந்தேன். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ரூமுக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து இந்த மெல்லிஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க கேட்ஸ் நிறையா வளர்ப்பாங்க. ஸோ எனக்கு கேட்ஸ்க்கும் எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. ஸோ நான் பொதுவாக வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நைட் ஆச்சுன்னா இந்த ஒரு பிளாக் கேட் எப்போ பார்த்தாலும் வரும். அது எங்கேருந்து வரும்னு தெரியாது. பிகாஸ் ஃப்ரண்ட் டோர்லேருந்து பின்னாடி டோர் இருக்கும், அடைச்சுதான் இருக்கும். அது எங்கேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அது நைட் மட்டும்தான் இருக்கும். காலைல நீங்க சுத்தி எங்க அந்த ஹோல் பிளாக்கே தேடினாலும் அந்த கேட் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஸ்டார்டிங்ல அந்த கேட் வந்த போது நான் ஏன்னு தெரியல, எனக்கு அது போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கும். ஃபார் சம் ரீசன் நான் ரொம்ப போவேன். அது பாட்டுக்கு உட்காந்துருக்கோம், இல்லாட்டி அப்பப்ப என் ரூம் வெளியே கூட வந்து உட்காந்துருக்கோம். இல்லை என்னை பார்த்தா வரும் கிட்ட, அந்த மாதிரி தான். பட் அவ்வளவா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது பாட்டுக்கு பேசாம தான் இருக்கும். நான் எப்பெல்லாம் ராத்திரி வெளியே வரணும், நான் வெளியே ஆகும்போது கண்டிப்பா அங்க இருக்கும், எங்காவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நான் ராத்திரி மட்டும்தான். ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாளா. அப்புறம் நான் வந்து சரி, ஏன்னா எனக்கு அந்த கேட் வந்து ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்போதும் கதவை அடைச்சுதான் வச்சிருப்பேன். அந்த ரூம் நான் எங்க பாத்ரூம்க்கே நான் போனாலும் அது வந்து நான் அடைச்சிட்டு தான் போவேன் ரூம் கதவை. ஸோ இப்படியே ஓடிட்டு இருந்த போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து நைட்டு நான் ரூம்ல உட்காந்துருந்தேன். எதுக்கும் ரூம் வெளியே ஆகணும்னு சொல்லி நான் திரும்ப போறேன். பட் நான் ஃபர்ஸ்ட் இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்கேன். சரி, என்னோட சைட்ல வந்து எனக்கு என்னமோ நவுந்த மாதிரி இருந்துச்சு. என் ரூம்மேட்டோட பெட் சைட், அந்த சைட் வந்து என்னமோ நவுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் திரும்பி பார்த்தா இந்த கேட் வந்து என் ரூம்மேட்டோட பெட் சைட்ல வந்து கொஞ்சம் இடம் இருக்கும், அங்க இருந்து வருதுக்கா. அது உள்ள பூந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் கதவை அடைச்சுதான், நைட்டு தான் கதவை நான் எப்போதுமே அடைச்சுதான் இருப்பேன். அந்த கேட் ராத்திரி மட்டும்தான் திடீர்னு வரும். சோ எனக்கு எப்படின்னு தெரியல, அந்த கேட் வந்து அதுல இருந்து சைட்ல இருந்து எந்திரிச்சு வருது. அந்த சைட்ல வால் இருக்கா இல்ல கீழே தரையில இருந்து வருதா? அந்த அதோட பெட் இருக்கும், பெட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும், அப்ப அங்கிட்டு வால் தான் இருக்கு. சோ அது அந்த கேப்ல இருந்து எந்திரிச்சு வருது, பெட்ல குதிச்சு இறங்குது. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நோ வே, அது பூந்திருக்க வாய்ப்பே இல்லை. பட் நான் என்ன பண்ணேன், கதவை திறந்துட்டு பூ பேசாமட்டுன்னு வெளியே பூ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கதவை அடிச்சுட்டு அவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நான் என் ரூம் கதவை எந்த காரணத்துக்கும் நான் திறந்து விட்டு போக மாட்டேன். ஸோ அதுவும் நைட் டைம்லாம் சொல்லவே தேவை, நான் ரூம்ல தான் இருப்பேன். நான் எங்கேருந்து கிச்சனுக்கு போறதா இருந்தா கூட அந்த ரூம் கதவை நான் அடிச்சுட்டு தான் போவேன். அது எப்படி அந்த ரூமுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அப்ப அந்த வீக்கெண்ட் வந்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ நான் வந்த போது எங்க அம்மா கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். பட் எங்க அப்பா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லல. அப்போ நான் சண்டே வந்து கிளம்ப போறேன். அந்த காலையில அப்பாட்ட பேசிட்டு இருக்கோம், நான் சொன்னேன் இந்த மாதிரி எப்படின்னு தெரியலப்பா, ஆனா அது அங்கிருந்து எஞ்சி வருது, எப்படி அது பூந்திருக்க வாய்ப்பு இல்லை, வேற எங்கேயும் ஓட்ட கூட இல்லை, கண்ணாடி வழியா வர வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அங்க கண்ணாடிக்கு வெளியே வந்து கேப் ரொம்ப சின்ன, என்னோட 3rd ஃப்ளோர். ஸோ அது வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் சான்ஸே இல்லை. அப்புறம் அப்பா சொன்னாரு, ஏன் ஏர்லியா சொல்லலைன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டாரு. அப்புறம் நான் நினைச்சேன் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்லலைன்னு. அப்புறம் கடைசியா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா வந்து அம்மனோட தீர்த்தம் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாரு. 90 எல்லாம் கொடுத்து அந்த ரூம்ல போய் தெளிக்க சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்ப நானும் போனோனிக்கா நான் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு நல்லா அப்போ நான் சாமி படம்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாமி படம் வச்சு சாமிலாம் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பூனை எங்க போச்சுன்னே தெரியலக்கா, காணா போச்சு அப்படி கம்ப்ளீட்லி. நான் அதை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டு யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் வரவும் இல்லை. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்ம தேசம்.
லட்சுமி உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன? எங்க வீட்டுல வந்து கொல்லை இருக்கு, எங்க ஃபேமிலி கொல்லை. ஸோ வீட்டு முன்னாடி தான் இருக்கும், பாட்டி வீட்டு முன்னாடி இருக்கும். ஸோ கொல்லை வந்து எப்படின்னா வந்து ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் மேடா இருக்கும். ஸோ வந்து ஒரு கதவு வச்சுதான் பிரிச்சிருப்போம், மேல கொல்லை கீழே கொல்லைன்னு. ஸோ இந்த மேல கொல்லைக்கு வந்து பொதுவாகவே வந்து எங்களெல்லாம் ஒண்டியா அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு அங்கிட்ட எல்லாம் சுத்தி காடு, ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த இடம். 12 ஆச்சுன்னா லைக் மத்தியானம் 12 ஆச்சுன்னா உச்சி நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்னா எங்களை கொல்லை சேர்த்தே விட மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்க ஃபேமிலி வந்து பூ பிசினஸ் எல்லாம் செய்யறாங்க. ஸோ அம்மா அப்ப வந்து சேம் பிரேக்னால வீட்டுக்கு வந்திருந்த போது அம்மா ஒண்டியா போறாங்கன்னு சொல்லி நான் கூட போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா அம்மா வந்து போன் பேசிட்டு இருந்தாங்க பெரியம்மா கிட்ட. ஸோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பட் நான் கூட போயிருந்தேன். அப்ப அந்த மேட்டு கோழியில அம்மா பறிச்சுட்டு இருக்கும்போது நான் சுத்தி அப்படியே பார்த்துட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ திடீர்னு வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும், அந்த ஒரே ஒரு ஏரியால மட்டும் அந்த ஒரு மாதிரி டொர்னேடோ மாதிரி அப்படியே சொலர் வந்துருமாக்கா, சொல்லிட்டோம்ல அப்படியே அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஏரியால மட்டும் என் கண்ணு முன்னாடி அது அப்படியே அந்த மாதிரி சுத்துது. நான் யோசிக்கிறேன், காத்து இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த இடம் மட்டும் ஏன் அவ்வளோ இதா சுத்துது அப்படின்ட்டு. அப்போ நான் எங்க அம்மாட்ட கூப்பிட்டுட்டே இருக்கேன். எங்க அம்மா வந்து என்ன அவ்வளவு சட்டை பண்ணல. எங்க அம்மா சொன்னாங்க சுமாரு ஏன்னா அவங்க போன் பேசிட்டு இருந்தாங்க என்ன. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க அந்த மேட்டு கொல்லையில பறிச்சுட்டு கீழே கொல்லைக்கு வந்துட்டோம். அப்புறம் நல்ல வேலை அம்மா போன் வச்சுட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், அம்மா நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி? நான் அங்க பார்த்தேன், நான் உங்க கூப்பிட்டேன், நீங்க பாக்கலன்னு. அம்மா சொன்னாங்க தெரியும், நான் பார்த்தேன், நான் தான் பேசாம இருன்னு சொன்னேன்னு. நான் கேட்டேன் ஏன் அந்த இடம் மட்டும் அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு என் அத்தை சொல்லிதான் எனக்கு அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. அத்தை மிந்திலாம் நாங்களாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க கொல்லைக்கு அந்த மேட்டு கொல்லையில தான் போய் பூ பறிச்சிட்டு இருக்கும் போது இப்படிதான் தூரத்துல இருந்து அது அந்த மாதிரி இது பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கு. அப்ப அத்தை வந்து அதையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படி பக்கத்துல வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்களா, அவங்க வந்து அத்தை பக்கத்துலதான் அங்க வந்து பூ பறிச்சிட்டு என்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அத்தை அவங்கள பார்த்து திரும்ப கொஞ்ச நேரத்துல வந்து அந்த அப்படியே சுத்திக்கிட்டு அத்தை பக்கத்துல வந்து அத்தையை சுத்தி ஒரு சுத்து அப்படியே வேகமா சுத்துனுச்சான். அத்தை கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் என்ன அப்படின்னு அத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படிதான் சுத்துதான். அத்தை சொன்னாங்க இன்னும் நான் எப்படி அதுலயும் தப்பிச்சேன்னு தெரியல. நல்லா சுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நல்லா சாமியெல்லாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணை தோணுது காணா போச்சு அப்படியே. அப்பதான் வந்து பக்கத்துலதான் அவங்க பக்கத்துல நான் கேக்குறாங்க, பாத்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாத்தியா? எனக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க எங்கதான் நின்றுட்டு இருந்தீங்க, என்ன சுத்துச்சு? நான் பாக்குறேன் ஒண்ணுமே இல்ல, நான் அங்கதான் இருக்கிறேன்னு கேக்குறாங்களா. அத்தைக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ சுத்துனுச்சுன்னு சொன்னீங்க. அந்த டைம் அவங்களுக்கு காத்து ஏதாவது ஃபீல் பண்ணுச்சா இல்ல எதுவுமே ஃபீல் பண்ண? அது கிட்ட வரும்போது அந்த மாதிரி அவங்களும் சேர்த்து சுத்துற மாதிரி, அவங்க அப்படியே தள்ளிட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களா. அவங்க கத்துறாங்களா, அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்களா, ஆனா அவங்க ஃப்ரெண்டு திரும்பி கூட பாக்கலையா. அவங்க அப்படியே அந்த சேம் பொசிஷன்லயே அப்படியே தான் இருந்தாங்களாம். அப்புறம் அதெல்லாம் அது போன பிறகு அத்தை கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னது நீ பாக்கலையா, நான் அப்படி உன்னை கூப்பிட்டேன்னு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நான் பாக்கவே இல்லையே, நீ நார்மலா தான் நீங்க நின்றுட்டு இருந்த, நான் பாக்கலையே, அப்படி ஒன்னும் தெரியலையே அப்படின்னாங்களாம். அப்படிதான் அத்தை சொன்னாங்க. பாட்டி ஏன்னா அந்த காலத்துல இருந்தே அந்த இடம்லாம் ரொம்ப காடா இருந்துச்சு. ஸோ நிறைய அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்க அந்த கொங்சின்னு சொல்லுவாங்களேக்கா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப இந்த கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல வந்து அந்த இடம் எல்லாம் அவங்கதான் எடுத்து. ஸோ நிறைய கேஸ் எல்லாம் அங்க ஓடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் டெவலப் பண்ணும்போதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்ப பாட்டி எல்லாம் வாங்கி அந்த மாதிரி. சோ அங்க எப்போ அந்த ஒரு செகண்ட் டைம் ஆயிடுச்சுன்னா, அந்த உச்சி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே அங்க ஏதாவது ஒரு நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சில்க்கும் அங்க இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் அங்க கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் அந்த சைட் கொள்ளையை அப்படியே விட்டாச்சு, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்டை நாங்க போறது இல்லை இன்ன வரைக்கும். ஆனா அது என்னன்னு யாருக்கும் தெரியல எக்ஸாக்ட்லி அது என்ன இல்ல. ஆனா நிறைய பேர் அப்போல இருந்தே இந்த பாட்டி எல்லாமே அப்பல இருந்தே சொல்லிருக்காங்க, அது அந்த மாதிரி அங்க அது ஒண்ணு இருக்கு, அது எப்போதும் வந்து அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதை வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம்னா அந்த மாதிரி வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுமா. அதோட அது அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல அதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சிட்டி போறதை விட்டுட்டோம்க்கா. அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒண்டியாலாம் ரொம்ப அம்மாலாம் போவாங்க. அப்புறம் கடைசியா அப்பா சொல்லிட்டாரு வேண்டாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தையே அப்படியே விட்டாச்சு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா?
அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0166-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு யோகி, என்ன நடந்தது? ஆக்சுவலி இது எப்ப நடந்துச்சுன்னா, நான் போய் படிக்கிறப்ப எனக்கு வந்து 2 விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயம். ஒண்ணு வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபார்ம் 4 ஆயத்தகவல் முடிஞ்ச பிறகு ஒர்க் பண்றப்ப அங்க வந்து சில அமானுஷமான சக்திகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப நாங்க இது பண்றப்ப என்ன பண்ணோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி என்ன பண்ணுச்சுன்னா, லைக் அங்க என்னமோ சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா 2 ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு பக்கத்துல 24 hours தான் பிளான். ஆனா என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்துட்டு பக்கத்துல ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 10 மணிக்கெல்லாம். அப்ப எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஸோ நாங்க என்ன பண்ணோம், எப்பயும் போல நம்மளா ஒர்க் பண்ணிருந்தோம். லைக் கவுண்டர்ல நிக்கிறப்ப நம்ம கூட இருக்கிற மாதிரி கவுண்டர்ல அந்த டச் ஸ்கிரீன் வந்துட்டு இப்ப வந்து ஆர்டர் வந்து எடுப்போம் இல்லையா, ஆர்டர் வந்து நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு ஜாமா ஆட் ஆயிரும் நம்ம அறியாமடி. அது நம்ம தட்டி இருக்க மாட்டோம், திடீர்னு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நாங்க ஆக்சுவலி நான் மட்டும் என்ன பண்ண போறல, என் பக்கத்துல 2 மெலிஸ் இருப்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து அடிக்கடிக்கு எங்களோட மீசை கூப்பிட்டு ஒயிட் கட் பண்ண சொல்றப்ப அவங்க கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி அடிக்கடி தப்பு பண்றீங்க? அப்ப அவங்களும் ஒரு கவுண்டர் சொல்றப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன ஆச்சு. சோ என்னமோ ஒண்ணு இருக்கு, ஆனா வந்து என்னன்னு தெரியல. ஏன்னா 2 மாடி ரெஸ்டாரண்ட், ஒரு மாடி வந்துட்டு கீழே மட்டும் ஃப்ளோர் செஞ்சுட்டாங்க, மேல ஃப்ளோர்னு செய்யல. பிலி சம்பாயங்களாம் மேலதான் இருக்கும். அப்ப மிலி ஃப்ரெண்ட்ஸ்ல மேல போறப்ப என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, சம்பாயம் பண்றப்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், டபுள் ஷிஃப்ட் செய்யறப்ப நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். என் கூட இருந்த ஒரு மிஸ் நான் சொன்னேன், அவங்க சொன்ன குப்பை போட போறேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு தெரியும் அங்க ஏதோ அமானுஷமான சக்தி இருக்குன்னு. அப்ப என்ன எங்களுக்கு நாங்க கேள்விப்பட்டோம்னா, அது சுடுகாடை அழிச்சு தான் அந்த இதை கட்டினாங்க அப்படின்னு. ஸோ நாங்களும் நான் அப்ப இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் வச்சப்ப கையில கயிறு எதுவுமே சாமிக்கு எதுவுமே போடக்கூடாது இல்லையா. ஸோ நாங்களும் நார்மலா செஞ்சுட்டோம் வேலை தானே, என்ன இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் பாத்ரூம் போறப்ப வந்துட்டு எனக்கு எப்படி என்ன பண்ணுச்சுன்னா, லைக் எனக்கு மினுக்கு அந்த போல் மினுக்கு வந்து கண்ணாடி இருக்கும். நம்ம போல் வந்து கண்ணாடியில ஸ்வீஸ் பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு பின்னாடி ஒண்ணு இருக்காது, அந்த சைட்ல கண்ணாடி இருக்கும். என் கண்ணாடி பாத்ரூம்ல யாருமே இல்லை, யாரோ ஒரு ஆள் நடந்தா திடீர்னு கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வழியாயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எப்பயுமே என்ன பண்ணுவேன், லைக் கதவு லாக் பண்றது கிளீன் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு கதவு லாக் பண்ணல, கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போறப்ப தண்ணி திறந்துட்டு நான் ஃபேஸ்க்கு வந்து சாக்கடை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே வந்து ஒரு குட்டி சாக்கடை வந்து பாக்கெட்ல வச்சிருப்பேன், என்ன ஃபேஸ் கழுவணும் அப்படின்னு. கழுவிக்கிட்டு இருக்கேன், தண்ணி திறந்து வச்சுட்டு தான் கழுவுறேன், தண்ணி மூடிடுச்சு. அப்புறம் நான் பார்த்தேன் என்னடா இது அப்படின்ட்டு மறுபடியும் தண்ணி திறந்துட்டு கழுவிட்டு இது பண்ண. எனக்கு 2வது தடவை எனக்கு லைக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, என்னமோ ஒரு இது இருக்கு, ரொம்ப சூடா இருக்குன்னு ஃபீல் பண்ண. வேகமா வெளியான பாருங்க, அந்த கார்பெட் தரைக்கு கீழே விழுந்துட்டேன். அந்த அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு லைக் யாரோ ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப என்னோட மீஸ் வந்துட்டு நைட் குப்பை கட்டி போடுறேன்னு போனாங்க. நான் சொன்னேன் இருங்க நான் வரேன் அப்படின்னு. இவங்க வந்துட்டு இல்ல நான் போறேன் அப்படின்னு கவுச்சி ஜாமான்ல கொண்டுட்டு போடணும் இல்லையா, கொண்டுட்டு போய் போறப்ப இவங்க பாதிலே நின்று அந்த குப்பை தண்ணியை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிளீன் பண்ணிட்டு இருந்து இவங்க ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க. இந்த மில்லி ஃப்ரெண்ட் சொன்னேன், நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இங்க நின்று என்ன டிஸ்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க அப்படியே அவங்க எனக்கு திரும்பி பார்த்தோன்னா அவங்க மூஞ்சில வேர்த்து போயிருந்துச்சு. ஏன் இப்படி இருக்குன்னா, அப்புறம் நாங்க 2 பேருமே குப்பை தட்டி பார்க்குறோம். குப்பை தட்டியில லைக் ஒரு சின்ன கோத்தாவை 2 பேர் பால் தூக்கி போட்டு பிடிச்சிட்டு ஆடுவாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் கோத்தா பறக்குது. லைக் 2 பேர் நிக்கிறாங்க. நம்ம ஒரு நான் இப்ப நானும் ஒரு பால் பிடிச்சி போட்டலான்டா, பால் அங்க போய் இங்க வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கோத்தா இங்கேயும் அங்கேயும் பறக்குது. குப்பை தட்டிக்கிட்டே நடக்குது. நாங்க குப்பை தட்டிக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும். நாங்க பார்த்தோம்னா வெளியா இருந்தாக்கா லைக்
தூக்கி போட்டுல ஆறாது, அது படத்துலதான் நடக்கும். அப்புறம் நாங்க எங்களுக்கு பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க ஏதாவது இங்கே குப்பை வச்சுட்டு ஓடிடலாமா அப்படின்னு. நான் வச்சிருக்கிற ஃபுல்லா கவர்ச்சியாமா சீலாப்பா சந்தில கீதுல நம்ம பானி வெளியேறன்னு சொல்லிட்டு தூக்கி நாங்க போட்டுட்டு வந்துட்டோம். நாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்துல அந்த பையை நாங்க கிராஸா கட்டிடலாம். அந்த பையை வந்து கிழிப்பாங்க தெரியுங்களா, லைக் உள்ள குப்பையை கிழிக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டே பை டே எப்படி நடக்கும், என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆனோடனே நான் வந்துட்டு எங்க பேரண்ட்ஸ் வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் திரும்ப வந்து ஸ்கூல் ஜனவரி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனா வந்துட்டேன். அப்போ வந்து என் ஹோம் டவுன்ல எங்க வீட்டுல நான் வந்து இருக்கேன். வீடு லாட்டு வீடு. ஒரு நிமிஷம் யோகி, அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் உங்களுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவ கீதாவின் மர்ம தேசம். யோகி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சிருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து டாய்லெட் இவர் போயிருந்தப்போ திடீர்னு யாரோ ஜிப்னு கிராஸ் பண்ண மாதிரி இவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. அது ஒரு நாள். அப்புறம் இன்னொரு நாள் வந்து முகத்தை வந்து சோப் போட்டு இவர் கழுவிருக்காரு. டாய்லெட்டில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு பைப்லேருந்து தண்ணி நின்றுச்சு. இவர் பாதியிலே முகத்தில் சோப்பை வச்சுக்கிட்டு மறுபடியும் பைப்பை திறந்துருக்கிறாரு. அப்புறம் முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது மறுபடியும் தண்ணி வந்து நின்றுச்சு, யாரோ சாத்தின மாதிரி. இவர் ரொம்ப பயந்து போய் அப்படியே ஓடி வந்து கீழே காப்பீட்டு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கால் பயங்கர அடி. வீட்டுக்கு வந்ததும் லேசாக ரத்தம் வந்திருக்கு. அதுலேருந்து இவருக்கு வந்து யாரோ அவரை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே இவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. அப்புறம் குப்பை போடுற இடத்துல வந்து 2 பாக்ஸ் இங்கிட்டும் அங்கிட்டும் யாரோ 2 பேர் தூக்கி பிடிச்சி விளாண்டு அப்படி அந்த பாக்ஸு பறக்குமோ அந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு இடத்துல குப்பை போடுற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்க எடுத்துகிட்டு போன குப்பையும் வீசியிருக்காங்க. பார்த்தா அந்த குப்பை கிளியிற சத்தம் கேட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கும் வந்து ஒரு மாதிரி வியர்டாலாம் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதும் என்ன நடந்துச்சு யோகி? என்ன ஆச்சுன்னா அதனால வந்துட்டு என்ன ஹேண்ட் பண்ண முடியல. அது வந்து என்ன ஃபாலோ பண்ணிருச்சு. வீட்டுல என்ன ஆச்சுன்னா அப்பா அம்மா இல்லை, ஒண்டிதான் இருப்பேன். லைக் டே பை டே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு யாரும் நம்ம கூட ஃபாலோ பண்றாங்க. காய்ச்சி அடிச்சிச்சு, அப்புறம் நார்மலா ஆயிடுச்சு. கிளினிக் போனா நார்மலா ஆச்சு. அந்த காய்ச்சி இருக்கும், நைட்னா காய்ச்சி இருக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு யாரும் மேலே ரைட் தூங்கிட்டு இருக்கப்ப மேலே ஏறி உட்காந்து அமுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் அப்படி கத்துறேன். ஆக்சுவலி வந்து அது நைட்னு கூட சொல்லுங்க, மணி ஒரு 5-6 இருக்கும். நான் அப்படி கத்துறேன். யாருக்குமே என்ன பக்கத்து ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வெளியே இருந்து கூப்பிட்டுருக்காங்க. நான் உள்ள இருந்து கத்துறது அவங்களும் கிளம்பல. எப்படியோ வந்துட்டு கடவுளே என்னை காப்பாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே ஒடியாந்துட்டேன். ஒடியாந்துட்டு நான் கேட்டேன், அவ்வளவு கூப்பிட்டு உனக்கு விளங்கிடுறேன். நான் தான் உனக்கு கூப்பிட்டேன், நீ நான் கூப்பிட்டு உனக்கு விளங்கியா? அப்ப நான் சொன்னேன் ஆண்டி இந்த மாதிரி ஆடிட்டு. அப்புறம் ஆண்டி சொன்னாங்க இல்ல வீட்டுல மதித்தன் தெளிச்சுட்டு நார்மலா இருங்க, ஒண்டி இருக்குனால அப்புறம் பயப்படுற படம்லாம் பார்த்துருப்பல அதனால பயம் இருக்கும் அப்படின்னு. சரி அப்படிதான் இருக்குன்னு சொன்ன மாதிரியே மஞ்சள் தண்ணி தெளிச்சோன்னதான் எனக்கு வேணையே ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா வீட்டுல பெருசு சாம்பழி புகெல்லாம் போட்டுட்டு நார்மலா இருக்கிறப்ப என்ன ஆச்சுனாக்கா நான் ரூம்ல வந்துட்டு துணி எடுத்துட்டு இருக்கேன். டியூஷன் கிளம்ப போறேன். துணி விறுவிறு குளிச்சுட்டு டியூஷன் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அலுமாரி கதவை வந்துட்டு நான் சாத்த போறேன். ஐ மீன் நான் அலுமாரி கதவுக்கு உள்ள இருக்கேன்ல, அந்த கதவு சாத்தணும்னாக்கா நான் கொஞ்சம் தான் சாத்தணும். அலுமாரி கதவு இழுக்கிறப்ப யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கு. நான் லைக் ரியலைஸ் பண்ணேன். டக்குன்னு எடுத்தப்ப லைக் இப்ப நான் யாரையும் ஒரு 2 செகண்ட் கழிச்சு நான் யாரும் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் ஒரு உருவம். அது எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்றதுல, ஆனா என்னோட கண்ணுக்கு வந்து அது கருப்பா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. நான் என்ன பண்றது தெரியாம டக்குன்னு என்ன பட்டு கதவு அப்படியே போட்டுட்டு விறுவிறுன்னு ஓடி போயிட்டு சாமி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயம் எடுத்து வீட்டுல ஓடி தானே இருக்கேன், என்ன பண்றது தெரியல. அப்புறம் சரி நம்ம ஒண்ணு இருக்காது, நம்ம ஏதாச்சும் ஒரு சாலையை பார்த்துருப்போம், ஏதாச்சும் பார்த்துருப்போம் சொல்லி தைரியமா இது பண்ணேன். அந்த ஒரு 1-3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது எல்லா கேட்டாங்க. என்னோட ஈவன் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட கேட்டாங்க, ஏன் மூஞ்சி ரொம்ப பூச்சாட்டா இருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. அப்ப என்னோட
டீச்சர்ஸ் வந்துட்டு என்னோட குரு கிளாஸ்க்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அங்க நான் வேலை செய்யறப்ப அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா எனக்கு தெரியல அது என்ன ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த மாதிரி வீட்டுல அந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீ பயப்படாத, நீ பயந்தாதான் ரொம்ப இதா இருக்கும், நீ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னுட்டு அப்படியே இருந்து அப்புறம் டே பை டே எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆளு ரொம்ப உருக்கி போய் அப்படியே உருக்குன மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. என்னோட தோல், என்னோட ஃபேஸோட தோல் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஆள் ரொம்ப ஊன் ஆகிட்டேன். ஆனா கிரிக் அந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்தாலும் கிளினிக்லாம் போயாச்சு எதுவுமே இல்லை. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணேன். அங்க போனப்ப ஐயா வந்து தான் எடுத்தார். அப்பதான் அவர் சொன்னாரு, அது வந்து அதனால வந்து உண்மையில உட்கார முடியல, பிரச்சனை வச்சு உன்னை வந்துட்டு அது வந்து கூட்டிட்டு போக பார்க்குது, ஏன்னா அதனால இது பண்ண முடியல அப்படின்னு, நீ அதை பார்த்து பயந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னாரு. அப்ப அந்த கட்டு சாமி பார்த்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாய் நார்மலா ஆனேன். அது என்னது ஆக்சுவலி அது எங்க உள்ள சோல்? அது சோலா இல்ல பேயா தோயோலா? அது வந்து அங்க அவர் சொன்னது வந்து இதேதான் சொன்னாரு. அது வந்து ஒரு சுடுகாட்டை அழிச்சு கட்டினதுனால அங்க உள்ள ஒரு ஆத்மா தான் வந்துட்டு இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி நான் வந்து பாத்ரூம்ல பார்த்து பயந்து ஒரியாங்க இல்லையா, ஸோ அதுல இருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அவர் என்கிட்ட நான் அவரு இருக்கும் அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் நான் சொன்னது இல்லை. ஆக்சுவலி நான் உடம்பு ரொம்ப முடியாது, என்ன பிரதர் தான் கூட்டிட்டு இருந்தாரு. அங்க போனப்பதான் அவரே கேட்டாரு, நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து பயந்து போன மாதிரி ஒடியாண்டியா அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்னேன் ஆமா. அப்ப அந்த கீழே நான் விழுந்து காப்பீட்டு போறது, அப்ப வந்து காலில் வந்து லேசா ரத்தம் வந்துருச்சு. நான் அதுல கீழே விழுந்தோம், கண்டிப்பா அடிப்பட்ட ரத்தம் வர செய்யும், ரொம்ப இல்ல லேசா தான் இருப்பேன், நான் விட்டுட்டேன். அப்பாதான் அவர் சொன்னாரு, அந்த ரத்த வாடிக்கு இருந்தா அது அப்படியே ஒன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு, நீ பயந்துட்ட வேற, சோ அது அப்படியே ஒன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துருச்சு, வேற எதுவும் இல்ல, அதனால உன்னை ஹேண்ட் பண்ண முடியல. பிகாஸ் வந்துட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்யறதுனால உனக்கும் வந்துட்டு அந்த தெய்வம் இது இருக்கிறதுனால வந்துட்டு இது பண்ண முடியல அப்படின்னாரு. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சுராமா கிட்னாப் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு இன்னி வரைக்கும் என்னன்னா, என்னோட வீட்டுல வந்து அந்த ரூம் வந்துட்டு அது வந்து ரூம் தான், அந்த ரூம் கிட்ட போய் அந்த அலுமரிக்கும் நான் பொசிஷன்லாம் மாத்திட்டேன். ஆனா அந்த இடத்த பார்த்தா சம்டைம் எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு அந்த கருப்பு உருவம் இன்னி வரைக்கும் என் மைண்ட்ல அந்த இருக்கு. அது ஒரு கருப்பான ஒரு உருவம். எப்படி இருந்துச்சு பாக்க? கருப்பு உருவம் நின்னது மட்டும் என்னால வந்து சொல்ல முடியும். கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு நான் ஸ்டாம்ப் பண்ணல. ஆனா அந்த உருவம் அந்த நின்ன பொசிஷன் வந்து நான் வந்து பார்த்தேன். லைக் ஒரு ஆள் வந்து கதவு பின்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ஃபுல்லா கருப்பா இருந்துச்சு. என்னால வந்துட்டு அது ஃபேஸ் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பாக்குறதுக்கு தைரியம் இல்லை. நான் அதை பார்த்தோன்னே துணியை போட்டு விறுவிறுன்னு சாமி அடிக்க வந்து நின்று ஓடியா இருந்துட்டேன். எனக்கு அவ்வளோ பயம். ஆனா அப்பா அம்மா இல்லாம ஒரு 2 months வந்துட்டு நான் வந்து அது கூட ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு கடைசியா அந்த ஐயா பார்த்தப்பதான் நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணுது. நல்ல வேலை அப்படி இப்படின்னு ஏதோ குணம் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் எதுவுமே இல்லை, நார்மலா சீக்குதான் அப்படின்னு விட்டுருந்தாக்கா நான் இருந்திருக்க மாட்டேன். அதுதான் அவர் என்கிட்ட சொன்னது. இது இப்படியே நீ விட்டுனா இன்னும் கொஞ்ச நாள் நீ போயிருப்ப, உனக்கு ஆல்ரெடி உடம்புல ரத்தம் எதுவுமே எல்லாம் உருக்கிடுச்சு அப்படின்னு தான் சொன்னாரு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.